போங்க சீக்கிரம். என்ன பாட்டி கூட்டிட்டு போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. டீப்பா டிஸ்கஸ் பண்றாங்களோ? பாட்டி உள்ள என்ன பண்ணுது? என்ன பாட்டி ஒரு மாதிரியா வருது? என்னவா இருக்கும்? என்ன பாட்டி பெருசா பில்டப் எல்லாம் குடுக்கற? ரூம்குள்ள வச்சு என்ன கேட்டா? அவ என்ன கேப்பா? பாட்டி என்ன யோசிக்கிற? ஆமா, என்ன உன் தலையெல்லாம் கலைஞ்சிருக்கு? அது உண்மையை சொல்லுங்கன்னு என் கைய தொட்டு காலை தொட்டு என் மேல அப்படியே உருண்டு பெரண்டு புரண்டு பிராண்டிட்டா. கடைசியில என் காலை பிடிச்சுக்கிட்டு விடாம அழுதா. இப்போ நான் இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிச்சே தீரணும், இல்லைன்னா என் மானமே போயிடும், அவமானம் போயிடும்னு சொன்னா. நான் அதான் எடுக்கலங்கிற உண்மையை சொன்னேன். அப்படியா, சரி போங்கன்னு விட்டுட்டா. அப்புறம் உன்னை விசாரிக்கணுமா, உன்னை வர சொல்லி என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சா. நானா? என்ன எதுக்கு விசாரிக்கணும்? யாருக்கு தெரியும், போடி போ. என்ன அவ ஒண்ணும் பண்ண முடியாது. நான் போயிட்டு வரேன். போ போ. போடி போ, உனக்கும் இருக்கு. என்னையே இந்த விளாசுனாலே உன்னை சும்மாவா விடுவா? வரும்போது தெரியும். உன் பேர் என்ன? ஏய், என்ன மிரட்டுற மாதிரி பேசிட்டு இருக்க? என் பேர் தெரியாதா உனக்கு? ஏய் ஏய் கீன்னா பிச்சு போடுவேன் பிச்சு. இது போலீஸ் விசாரணை. உன் பேர் என்னன்னு சொல்லு. இனியா. மீனாட்சியோட தாலி எடுத்தியா? இல்ல. என்ன வசு, என்ன திருடிங்கறியா? ஏய், என் பேரை சொல்லாத. இப்போ நான் இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர்னு கூப்பிடு, இல்லனா மேடம்னு கூப்பிடு. சரி சரி, நான் உங்களை மேடம்னே சொல்றேன். நான் என்ன திருடியா? ஆமா, இதுல என்ன சந்தேகம்? நீ திருடி தானே? உன்னை பத்தி தெரியாதா என்ன? வசு. ஹேய், மரியாதை. சரி மேடம், கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. உனக்கு தான் திருடுற வியாதி இருக்கே, அதனால தான் அப்படி சொன்னேன். உன்னை அறியாமலே நீ எடுத்திருப்பியோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. நான் தான் இல்லங்கறல, திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்க. டவுட் யாருக்கு வேணாலும் வரலாம், எனக்கு கூட தான் உங்க அப்பா அம்மா மேல டவுட். இப்படி எல்லாம் கேட்டா நீ பதில் சொல்ல மாட்ட. அந்த கிழவி கிட்ட விசாரிச்ச மாதிரி விசாரிச்சாதான் நீ உண்மையான பதில சொல்லுவ. அப்படி பாட்டி கிட்ட விசாரிச்ச மாதிரி என்கிட்டயும் மரியாதையா விசாரி. நானும் மரியாதையா பதில் சொல்வேன்ல. ஓ, சொல்லுடி. இப்படிதான் அந்த கிழவி கிட்டயும் அடிச்சு விசாரிச்ச. இப்ப சொல்லு, செயின் எடுத்தியா? இல்ல நான் எடுக்கல. ஐயோ ஐயோ, அடிக்காத வசு, வலிக்குது. ஐயோ நான் எடுக்கல. ஐயோ இனியா சொல்லு. இனியா அடிக்காத. எடுத்தியா இல்லையா? சொல்லு. சொல்ற வரைக்கும் விட மாட்டேன். சொல்லு. வேணாம் வசு. வசு. ஐயோ சொல்லு ப்ளீஸ். நான் தாலி செயின் எடுக்கல வசு, என்ன விட்டுரு. எல்லாரையும் இப்படிதான் அடிச்சு விசாரிப்பேன். தாலி மட்டும் கிடைக்கல, மறுபடியும் உன்னை நான் விசாரிப்பேன். போ, போய் இந்திராணி ஆண்டியையும் நட்சத்திராவையும் வர சொல்லு. போ. சரிங்க மேடம். போடி. என்ன போனவள ஆளைய காணோம்? பாட்டி அடிச்ச மாதிரியே தெரியலையே.
என்ன விசாரிக்கிறேன்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போய் அடி அடி நடிச்சா பாட்டிய அடிக்காமலா இருப்பா. ஆனா பாட்டி பாக்குறதுக்கு நார்மலா இருக்கு. அம்மா நாமளும் அடி வாங்கின மாதிரி காட்டிக்க வேண்டாம். என்ன இவ ரொம்ப சாதாரணமா வரா? ஒருவேளை இவளை அடிக்காம விட்டுட்டாளோ? இருக்காதே, என் மேலேயே அவ்வளவு காண்டா இருந்தவ இவளை மட்டும் சும்மா விட்டுருப்பா, பின்னி இருப்பா. ஆனா இவ எவ்வளவு அடி கொடுத்தாலும் வாங்குவா. ஏற்கனவே ஸ்டேஷன் அடி வாங்கின உடம்பு தானே இது. எது எப்படி இருந்தாலும் உள்ள நாம அடி வாங்கின விஷயத்த யார்கிட்டயும் நம்ம சொல்லவே கூடாது. வசு உங்க 2 பேரையும் உள்ள கூப்பிடுறா. எங்க ரெண்டு பேரையுமா? ஆமா, உங்க 2 பேரையும் தான். இல்ல பாட்டி, என்ன யோசிக்கிறீங்க? போங்க போங்கம்மா, போங்க போங்க. வாடி. என்னடி? என்ன மம்மி, கண்டுபிடிச்சிருவாளா? அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்காது, வா பாப்போம். ஆமா, எதுக்கு எங்களை வர சொன்ன? தாலி செயின எடுத்தீங்களா? என்னடி அடிக்கிற? எடுத்தீங்களா? மம்மி சொல்லுங்க, அடிக்கிற மம்மி. எடுத்தீங்களா இல்லையா? சொல்லுங்க. ஏய், நான் யாருன்னு தெரியுமா? நான் அமெரிக்கால எப்படி இருந்த? அமெரிக்கால எப்படி இருந்தியோ இங்க நீ எப்படி இருக்கங்கறத முக்கியம். வசு வேணாடி. சொல்லு, எடுத்தீங்களா? ஐயோ, சொல்லு, அடிக்காதடி. நான் அர்ஜுனோட அத்தை. என்ன ஏண்டி அடிக்கிற? ஐயோ, அத்தையாவது சொத்தையாவது எடுத்தீங்களா இல்லையா? அடிக்காதடி. சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. தாலி செயின் எடுத்தீங்களா இல்லையா? எடுத்தீங்களா? என்ன பாட்டி நீ சிரிச்சுக்கிற? அது ஆத்துல போகுதா, ஐயில கிணத்துல பாஞ்சு. இனிமே பழமொழி சொல்லுவியா? பழமொழி சொல்லுவியா? என்ன பாட்டி பாதியில நிறுத்திட்ட? அது மறந்து போச்சு. பார்த்தா அப்படி தெரியலையே. வேற எப்படி தெரியுது? வேற எப்படி தெரியுது? போடி. அது அது வந்து என்னன்னா அது அது என்னடி வந்து போய் மென்னு இழுத்துக்கிட்டு இருக்க? போடி. மேடம், இவங்களை விசாரிச்சதுல எந்த உருப்படியான விஷயமும் கிடைக்கல. விசாரணையில எந்த முன்னேற்றமும் இல்ல. அம்மா, இந்த பிரச்சனை இதோட விடுங்க. விசாரணைங்கிற பேர்ல நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை கூப்பிட்டு தனித்தனியா விசாரிக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா? நம்ம வேற ஏதாவது ஒரு தாலி வாங்கிக்கலாமா? ஆமாமா, எனக்கும் அப்படிதாம்மா தோணுது. இல்ல இல்ல ஆனந்த், இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். எனக்கு ஏன் தாலி செயின் வேணும்? அர்ஜுன், தாலிங்கிறது ஒன்னும் சாதாரண ஒரு பொருள் இல்லப்பா. காசு கொடுத்து வேற வாங்கிக்கலாம் நினைக்கிறது தப்பு. தாலி காணாம போச்சுன்னா அதுக்கு வேற யாரோட உள்நோக்கம் கூட இருக்கலாம். அதனால இத விடக்கூடாதுப்பா. வசு மேடம், எல்லா ரூம்லயுமே இன்னொரு தடவை செக் பண்ணி பாருமா. சரிங்க மேடம். என்னம்மா இது? இத பாரு இந்திராணி, இனியா யாரும் கோச்சிக்க வேண்டாம். இங்க ஏற்கனவே பணம் காணாம போய் அது மீனாட்சி ரூம்ல திரும்பவும் கிடைக்கலையா? யாரோ வந்து என் ரூம்ல ஒளிச்சு வச்சுட்டாங்கன்னு மீனாட்சி பதில் சொல்லலையா? வெளியாளுங்க யாராவது கூட இந்த மாதிரி பண்ணிட்டு பழைய உங்க மேல தூக்கி போடலாம். அதனால பிரச்சனைய நாமளே தீர்த்துக்கறதா நல்லது. தாலி காணாம போறது அமங்கலமான விஷயம். அதனால தயவு செஞ்சு வசுவுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க. எனக்கு என்னமோ மீனாட்சி ரூம்ல மறுபடியும் ஒரு தடவை தேடி பார்க்கணும்னு தோணுது. இல்ல மேடம், நாங்க தான் நல்லா தேடி பார்த்துட்டோமே. அது கிடைக்கலங்கிறதுனால தான் நாங்க அம்மா கிட்ட வந்து சொன்னோம். என்ன மீனாட்சி யோசிக்கிற? இன்னொரு தடவை உன் ரூம்ல தேடி பார்க்கலாம், வா. வாங்க.
தாலி கிடைச்சிருமா? தெரியலையேங்க. தாலியை எங்க வச்சிருந்தாங்க? இங்கதான் மாட்டினதா சொன்னான். அதான் நான் அப்பவே சொன்னேன்ல இல்லன்னு. திரும்ப திரும்ப எங்க ரூம்ல இருக்கிறதே கழிச்சு போட்டா தொலைஞ்சு போன தாலி கிடைச்சிருமா? ஒரு பொருள் காணோன்னு புகார் வந்தா தேடி பாக்குறது போலீஸோட கடமை. ம். அர்ஜுன் சார், மீனாட்சி ரூம தரோவா செக் பண்ணிட்டேன். அங்க தாலி செயின் இல்ல. அப்படியா வசு? பார்க்கலாம் அர்ஜுன் சார். இன்னைக்கு இதை நான் கண்டுபிடிக்காம விடவே மாட்டேன். நட்சத்திரா ரூம பாத்துடலாம். என்ன ஏன் மேல சந்தேகப்படுறீங்களா மாமா? நட்சத்திரா, கோச்சிக்காதம்மா. அம்மா சொல்றாங்கல்ல, கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு ப்ளீஸ். அப்போனா தாராளமா செக் பண்ணிக்கலாம். போலாமா? போ. மம்மி போடி. எல்லார் மேலயும் சந்தேகப்பட வச்சுட்டு கடைசியில நீங்களே இந்த காரியத்தை பண்ணிருக்கீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நாங்க எடுக்கவே இல்லைன்னு 2 பேரும் சாதிச்சீங்க. கடைசியில பார்த்தா உங்க ரூம்ல தான் இருக்கு. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? இங்க பாரு வசு, தாலி செயினை நான் தான் எடுத்தேன். அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது.
நான் எதர்ச்சியா ஆனந்த் மாமாவை பாக்குறதுக்காக அவரோட ரூமுக்கு போனேன். இது என் கழுத்துல இருக்க வேண்டிய தாலி. இப்போ பாரு இந்த தாலியை தேடி உன்னை எப்படி அலைய வைக்கிறேன்னு. மஞ்சக்கயிறு தாலி மஞ்சக்கயிறு. ஏய் மம்மி இது என்னடி இது பாத்தியா? தாலி மாதிரி இருக்கு? தாலி மாதிரி இல்ல மம்மி, தாலியே தான். யாரோட தாலிடி? மீனாட்சியோட தாலி மம்மி. அது எப்படி உன் கைக்கு வந்துச்சு? தூங்கும் போது எடுத்துட்டு வந்துட்டியா? என்ன வேலை பாத்திருக்க இப்ப நீ? அட என்ன மம்மி நீ என்னன்னா அவ்வளோ கேவலமா நினைச்சியா? அப்படிலாம் நான் செய்வேனா மம்மி? நான் எதர்ச்சியா ஆனந்த் மாமாவை பாக்குறதுக்கு அவரோட ரூமுக்கு போயிருந்தேன் மம்மி. அந்த மீனாட்சி தாலிய கழட்டி ஆணில மாட்டிட்டு குளிச்சிட்டு இருக்கா. அத பார்த்து எனக்கு ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு மம்மி. ஏய் நீ ஏண்டி டென்ஷன் ஆகுற? அவ தாலிய கழட்டி எங்க வச்சிருந்தா உனக்கு என்ன? தாலியை எடுத்துட்டு வரதெல்லாம் ரொம்ப தப்பு நச்சு. நானும் ஒரு சுமங்கலிதான். நீ பண்ணது ரொம்ப தப்பு. போய் அந்த தாலியை எங்க எடுத்தியோ அதே இடத்துல வச்சுட்டு வா. அட போ மம்மி. இது என் கழுத்துல இருக்க வேண்டிய தாலி மம்மி. இந்த தாலியோட அருமை அவளுக்கு தெரியல. அதான் கழட்டி ஆணில மாட்டி வச்சிருக்கா. ஈஸியா கிடைச்சிருச்சுல. இதோட அருமை என்னன்னு நான் அவளுக்கு தெரிய வைக்கிறேன் மம்மி. எப்படியாவது ஆனந்த் மாமாவை கட்டிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தேன். ஆனா அது நடக்காம போயிடுச்சு. மீனாட்சிக்கு பெரிய இடம் கிடைச்சிருச்சு. ஆனா அதோட அருமை அவளுக்கு தெரியல. ஏன் கழுத்துல இருக்க வேண்டிய தாலி செவுத்துல தொங்குற மாதிரியே எனக்கு பட்டுச்சு. அதான் அதை எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் மீனாட்சிய அலைய விட்டுட்டு திரும்ப கொடுத்துடலான்னு பார்த்தேன். ஆனா அதுக்குள்ள என்னென்னமோ நடந்துருச்சு. சாரி, என்ன மன்னிச்சிருங்க. ஏய் நான் தான் அப்பவே சொன்னேன்லடி, திரும்ப கொண்டு போய் அந்த தாலி அங்கேயே வச்சுட்டு வந்துருன்னு. நான் சொன்னதை கேட்டியா? என் பேச்ச நீ அப்பவே கேட்டிருந்தீனா இப்ப இந்த நிலைமைக்கு வந்திருக்குமா? இப்ப பாரு மானமே போச்சு. அன்னைக்கு தெரிஞ்சதுன்னா நம்மள என்ன நினைப்பாங்க தெரியுமா? இத பாரு வசு, அவ ஏதோ விளையாட்டுத்தனமா தெரியாம பண்ணிட்டா. அது பெரிய தப்புதான். இவளை காட்டி கொடுத்து எங்க மானத்தை வாங்கிறாத வசு. உன்னை கையெடுத்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு சொல்லாத. வேற எங்கேயாவது கிடைச்சதா சொல்லி அன்னிக்கிட்ட சமாளிச்சுற. எங்களை மாட்டி விட்டுறாத வசு. அப்புறம் நாங்க இந்த வீட்டை விட்டு போறதை தவிர வேற வழியே இல்லம்மா. எதையும் மனசுல வச்சுக்காம எங்களை காப்பாத்து வசு. எங்களை அசிங்கப்படுத்திடாத வசு, ப்ளீஸ் வசு. ஓகே ஓகே, நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. ஆனா ஒண்ணு நட்சத்திரா, ஆனந்தும் மீனாட்சியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சட்டப்படி கணவன் மனைவி ஆயிட்டாங்க. இனிமே அந்த விவகாரத்துல நீ தலையிடவே கூடாது. இல்ல, கண்டிப்பா தலையிட மாட்டேன். சரி வாங்க போலாம். வா. என்னடி இனியா, 3 பேர் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு. ஒண்ணு முழிக்குது, ஒண்ணு வெறிக்குது, இன்னொன்னு பம்முதே. என்ன வசு, என்னாச்சுமா? அங்கேயும் இல்லம்மா. ஏய், என்னடி இது? இந்த வீட்ல நாம தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பாப்போம். நமக்கு தெரியாம யாரடி குறுக்கு சால் நுழைஞ்சது? இப்ப பாரு பாட்டி, பிளேட் அப்படியே திருப்பி போடுறேன் பாரேன். இத பாரு வசு, எல்லார்கிட்டயும் விசாரிச்ச, ரூம்ல கூட்டிட்டு போய் விளாசுன. ஏன் உங்க அப்பா அம்மா மட்டும் விசாரிக்க மாட்டியா? அவங்க இருக்காங்கன்றதால உங்க வீட்ல சோதனை போட மாட்டியோ?
அதானே என்ன மட்டும் அந்த குச்சியை வச்சு பளார் 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 நல்லா அடிச்சல்ல? பாட்டி இல்லடி, குச்சியை வச்சு அப்படியே எங்களை மிரட்டல, அந்த மாதிரி அவங்கள மிரட்ட மாட்டியான்னு கேட்டேன். உன் ஆத்தாள் அப்புறம் எடுத்திருக்க மாட்டாங்களா? பொண்டாட்டியோட லொக்கு லொக்குன்னு இருமல் வைத்திய செலவுக்கு உன் அப்பா ஆட்டைய போட்டிருக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? அம்மா, உங்களுக்கு சந்தேகம் இருந்தா தாராளமா வந்து தேடுங்க. அதானே, நாங்க ஒண்ணும் தேட வேண்டாம்னு சொல்லல. அடுத்தவங்க பொருளுக்கு, அதுவும் தாலி செயினுக்கெல்லாம் ஆசைப்படுற அளவுக்கு ஈன புத்தி எங்களுக்கு கிடையாது. ஈனமா பித்தளையான்னு பார்த்தா தெரிய போகுது. பாட்டி, நீங்க நினைக்கிறது சரிதான். ஆனா என் வீட்டுக்கு நானே போய் தேடுறது நல்லா இருக்காதுல்ல. நீங்க யாராவது போய் தேடி பார்த்துட்டு வாங்க. வாங்க வாங்க தேடலாம், வாங்க. வர நீதான் எல்லாத்துக்கும் ரெடியா இருப்பியே. வாடி 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 வா. இல்லடி ஆனந்த், ஆ வாங்க நாமளும் போய் தேடி பார்க்கலாம். மீனாட்சி, நீ வசு மேடம் எல்லாம் தப்பா நினைக்காத மீனாட்சி. அவங்க கூட எல்லாம் நம்ம போவேணாம். நீங்க இருக்கீங்களே, எப்பவுமே இப்படிதான் சொல்வீங்க. என் பேச்சை கேட்க மாட்டீங்க. நீங்க இங்கே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். யார் எடுத்திருப்பாங்க? இது அவசரப்படாத, அங்க பாரு.